அன்பு உள்ளங்களே வணக்கம். நம்ம விநாயகர் புராணத்துலேருந்து நம்ம கதைகளை பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி சதுர்முகன் வேள்வியும் சாவித்திரியின் சாபமும் இந்த மாதிரி ஒரு தலைப்பில். சதுர்முகன்கிறது பிரம்மா, சாவித்திரி சரஸ்வதி. அவருக்கு 2 மனைவிகள், சாவித்திரி சரஸ்வதின்னு. அவர் ஒரு சமயம் அவருடைய சத்தியலோகத்தில் அவருடைய அவையில் உட்காந்துருக்காரு. அந்த புறத்துலேருந்து சரஸ்வதி தேவி வந்துட்டாங்க. சாவித்திரி தேவி வரல. அந்த நேரம் அவருக்கு ஒரு சிந்தனை ஓடுது. அம்மா சரஸ்வதி நம்ம சிவபெருமானுக்கு கையிலையில் நைமிசாரணத்தில், கங்கை கரையில், காசியில் இங்கெல்லாம் நம்ம யாகம் வளர்த்துருக்கோம். ஆனால் தென் பாரதத்தில் பொதிய மலையில் நம்ம யாகம் வளர்க்கலையே, அங்கே இன்றைக்கி ஒரு யாகம் வளர்த்துறோமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த அம்மா சரின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம்னு சொன்னால் நினச்ச நேரத்தில் நடத்த முடிக்கணும்னு. அதே மாதிரி உடனே அன்னவாகனம் வந்து நிற்கிது. அதில் சரஸ்வதி ஏறி உட்கார்ந்தோன்னா பிரம்மதேவர் ஏறி உட்கார்றாரு. வரும்போதே பதிய மலையை நோக்கி போன்னு சொல்லிடுறாங்க. அது அப்படியே வானத்தில் அப்படியே பறந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் மற்ற தேவர்களுக்கெல்லாம் சிவபெருமானை தவிர மற்ற எல்லாத்துக்கும் நாரதர், நந்தி தேவர், குபேரன், விஷ்ணு பகவான் இப்படி எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நான் அக்னி யாகம் வளர்க்க போகிறேன், அபிர்பாகம் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே இங்கே புதிய மலையில் எல்லா ஏற்பாடும் நடக்குது. அவங்களும் பின்னாலேயே வந்துடுறாங்க. மற்ற தேவர்கள்லாம் சேர்ந்து வந்துடுறாங்க. எல்லாருமா கூடி இருக்கிறாங்க. யாகம் வளர்க்குறதுக்கு எல்லா ஏற்பாடு ரெடியாக இருக்குது. அக்னி மூட்ட வேண்டியதான். அவ்வளோ அந்த அளவுக்கு பூஜையெல்லாம் முடித்து ரெடியாக நிற்கிறாங்க. அப்படி நிற்கிற போது இந்த அம்மா சாவித்திரி தேவி அவங்க அந்த புறத்துலேருந்து வந்து இங்கே பிரம்மனுடைய சபையில் வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு எங்கே பிரம்மரை காணுமே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேவரும் 2 பேருமே சரஸ்வதி தேவியும் பொதிய மலைக்கு போயிருக்கிறாங்க. அங்கே சிவபெருமானுக்கு யாகம் வளர்க்க போகிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. அவங்க அப்படியே வானத்திலேயே பறந்து வராங்க. வானத்தில் சினிமாவிலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி வந்திருப்பாங்க போல் இருக்குது. அதே மாதிரி வந்த உடனே இங்கே பார்த்தா யாகம் வளர்க்குறதுக்கு ரெடியாக பூஜையெல்லாம் முடித்து எல்லா அலங்காரமெல்லாம் பண்ணி கோமகுண்டமெல்லாம் தயார் பண்ணி ரெடியாக இருக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு கோவம் வந்துடுது. இந்த அம்மாவுக்கு கோவம் வந்து, பிரம்மதேவரே இது உமக்கு நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னு இவர் அப்படியே ஒன்றும் பேச முடியாமல் பேசாமல் நிற்கிறார். மறந்துட்டு வந்துட்டோமே நம்ம ஆவல்லன்னு. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா அப்படியே சபையோரை பார்த்து, எல்லா தேவர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து, இது உங்களுக்கு நியாயமா, நீங்கள் உடந்தையா, உங்களுக்கெல்லாம் இப்போ சாபம் விடுறேன், நீங்கள் சிறு சிறு தண்ணீர் குளமாக மாறிவிடுவீர்கள் சொல்லிடுறாரு.